ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி லன்ச் மெனு போடல, ஆனால் நான் செய்யலை மீன்ஸ் இன்றைக்கி எனக்கு வேலை நிறைய இருந்தது. இன்றைக்கி போய் எங்களோட அம்மா வடிவுடி அம்மனை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பொடி அரைக்கிற வேலையே எனக்கு பிஸியாக இருந்தது. பார்த்தீங்களா, மிளகா தனியா அரைச்சிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா குழம்பு மிளகாத்தூள்? இதை பாருங்கள், ஒரு மாதத்துக்கு வேண்டிய இட்லி பொடி. அடுத்தது கிரேவி மசாலா. இது வந்து வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லியும் குண்டு மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரசப்பொடி. இது வந்து சிக்கன் 65 பவுடர். நீங்கள் வாங்குகிற இந்த மிளகா தனியாவையே அழகாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வேண்டிய இந்த பொருள் எல்லாமே எனக்கு கரெக்டாக 2 மாதத்துக்கு வரோங்க. நீங்கள் ஒரு மாதம் வாங்கினீங்கன்னா அழகாக 2 மாதம் பிளான் பண்ணி வச்சு நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஐட்டம்ஸுமே நமக்கு ஹோம்மேடாகவும் இருக்கும். நம்ம கைப்பட செஞ்சதுனால இது வந்து எல்லாருமே நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நல்ல ஹைஜீன் ஃபுட் சாப்பிட்றோன்றது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கினது ஒரு 2.5 கிலோ மிளகாவும் 1.25 கிலோ தனியாவில் இவ்வளோ விஷயத்தையும் நான் பண்ணிக்கிட்டேன். வாங்கின பொருட்களை வச்சு எனக்கு வீட்டுக்கு நான் 65 பவுடர் கூட வெளியில் வாங்குறது கிடையாது. நானே தான் தயாரிச்சிக்கிறது. எல்லாத்தையுமே போட்டு ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டோமா, எதுக்குனாலும் பன்னீரோ மஷ்ரூமோ எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டு ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ பிரமாதம். பருப்பு ரசமோ தக்காளி ரசமோ லெமன் ரசமோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சில்லி பவுடர் பார்த்தீங்களா, காஷ்மீர் மிளகா சேர்த்ததுனால கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. குண்டு மிளகாவோட காரம் நமக்கு போதும். காஷ்மீர் மிளகா வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது, பட் ஆனால் வந்து கலர் உங்களுக்கு நல்லா ரெட்டு. நீங்கள் ஒரு கிரேவி செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இது வந்து கிரேவி மசாலா. இதுலேயே சோம்பு, கசகசா, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெறும் மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா வந்து ஃப்ரை பண்ணி இது ஒரு ஸ்பூன் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம், இந்த மிளகாத்தூளை யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதை போட்டுக்கிட்டால் மட்டுமே போதும். இந்த மிளகாத்தூள் வந்து காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு இதுக்கு. அதே மாதிரி இது வந்து மசாலா, நீங்கள் பட்டை, கிராம்பு, கரம் மசாலா போட்டு செய்கிற மாதிரி ஐட்டம் வந்தால் இதிலே நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து கசகசா, முந்திரி, பாதாம் முதல் கொண்டு எல்லாமே போட்டிருக்கேன். ஏன்னா டெய்லி நம்ம இதே ஞாபகம் வச்சுட்டு 2 முந்திரி 2 பாதாம் சாப்பிட முடியாது. அதனால 100 முந்திரியும் 100 பாதாமும் போட்டு அரைச்சிருக்கேன். கிரேவி வந்து உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செஞ்ச வேலை. நீங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஹைஜீன் ஃபுட்டு கிடைக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. லிவ் ஹெல்த்தி, ஹீட் ஹெல்த்தி. குட் நைட். நாளைக்கு பார்ப்போம்.